தாய்ப்பாலுக்கு இணையான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரே அமிர்தம் தேங்காய் பால் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதாங்க உண்மை. நம்ம சித்தர்கள் இந்த தேங்காய் பாலுக்கு அமிர்தம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ தாய்ப்பாலை விட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேங்காய் பால் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நான் சொன்ன செயல்முறையில் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா 100% பல நோய்களை தட்டி தூக்கலாங்க. இந்த தேங்காய் பால் வந்துங்க எப்படி குடிக்கணும், என்ன அளவு குடிக்கணும், உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற பலாயிரம் நோய்களை தட்டி தூக்குங்க. உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் அனைத்து செல்களையும் புதுப்பித்து ஒரு கண்ட்ரோலில் வைக்கிறதுனால நமக்கு எல்லா டிசீஸுமே தட்டி தூக்கலாங்க. எப்படி பயன்படுத்தினா நல்லது, நம்ம சித்தர்கள் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 வழிமுறைகள் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோனுடைய முடிவில் தேங்காய் பால் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க.